மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன வைத்தியசாலையின் செயற்பாடுகளை பார்வையிட்டார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு போதனா வைத்தியசாலையான மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதிகளவான நோயாளர்கள் நாளாந்தம் சிகிச்சைக்காக வருகை தருகின்றனர். குறித்த நோயாளர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்கும் அதற்கு துரித தீர்வு வழங்குவதற்குமான பொதுமக்கள் தொடர்பாடல் மற்றும் தகவல் கேந்திர நிலையம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் திறந்து வைக்கப்பட்டது. வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடிகளை கொண்ட இருதய நோய் சிகிச்சை கட்டிட தொகுதியின் நிர்மாண பணிகளையும் அவர் பார்வையிட்டார். 2018ஆம் ஆண்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதனை துரிதப்படுத்துமாறும் அவர் ஆலோசனை வழங்கினார். புதிய சத்திர சிகிச்சை பிரிவின் தற்போதைய நிலைமையையும் அவர் கண்காணித்தார். உள்ளக மருந்தகம், வைத்தியசாலை சமையலறை, வைத்திய சேவை பிரிவு, மருந்து களஞ்சியம், வார்டு தொகுதி, ஆய்வகம் என்பவற்றையும் அவர் பார்வையிட்டார். அதன் பின்னர் வைத்தியசாலை முகாமைத்துவத்துடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார்.